ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பக்கிழங்கு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து சும்மா அப்படியே அவிச்சு சாப்பிடாம இந்த மாதிரி கூட சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முதல் நாள் வந்து கடலை நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறமா மறுநாள் காலையில் வந்து கடலையை வந்து நல்ல ஒரு 10 விசில் வர்றது வரைக்கும் நல்லா சாஃப்டாக வந்து வேக வச்சு எடுத்துடணும். குக்கரில் போட்டுட்டு அப்புறம் கிழங்கு பார்த்தீங்களா, மாவு கிழங்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த உள்ளுக்கு நரம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, சென்டரில் அதையும் நான் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கும்போதோ அது வந்து அப்படி தொண்டைக்குள்ளே குத்தும் ஒரு மாதிரி. அதே மாதிரி நம்மளும் சாப்பிடும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அவுட்டில் கிழங்கு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சால்ட்டும் அப்புறம் மஞ்சப்பொடி இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து ஒரு 2 to 3 விசில் நல்லா வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக பாயில் ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த கடலையும் கிழங்கும் ஒருமிச்சு வேக வைக்காமல் இந்த மாதிரி தனித்தனியாக வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும் ரெண்டுமே. ஒன்றா வேக வச்சோம் அப்படின்னா வேகாது, ஒன்று வேகும் இன்னொன்று வேகாது. ஸோ கடலையை நம்ம ஃபஸ்ட்டே வேக வைக்கும்போது நமக்கு டைம் வந்து ஈக்குவலாக இருக்கும் அந்த ரெசிபி ரெடி ஆகிறதுக்கு. அப்புறமா அவ்வளோதான் தாளிச்சிடணும். கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் கடலைஃபு, கொஞ்சம் வத்தல் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த கடலையை வந்து போட்டு நல்லா ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கப்பக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் வந்து நமக்கு வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். பட் தேங்காய் போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கூட கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அந்த ரெசிபிக்கு. தேங்காய் போடாமல் சாப்பிட்டாலும் டேஸ்ட் இருக்கும். பட் தேங்காய் போட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.